எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். பெண்களோட ஃபோட்டோலாம் வெளியிடக்கூடாது அப்படின்றான். ஏன்னா அவங்க ஃபேமிலி கேர்ள், அவளை ரேப் பண்ணி அவளோட முழு நிர்வாண படமே ஊருக்கே போயிடுச்சு. அப்புறம் நீ ஏன் அவன் ஃபோட்டோவை போட மாட்டேற, இல்லை அவன் ஃபோட்டோவை போட மாட்டேற? இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற பெண்களை விட அமெரிக்க பெண்கள் நல்லவர்கள். நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவேன். அதில் 2 பிள்ளைங்க டபுள் மீனிங்காக சைகை மட்டும் பண்ணிக்குவாங்க. அதை வச்சு வீடியோ போட்டுட்ருக்காங்க, பயங்கரமாக ஓடிட்டு. இந்த கேடு கேட்டது அமெரிக்காவில் கூட கிடையாது. CNN என்ன ஆதாரம் CNN போட்டிருக்காங்க. நிறைய பேர் அதுல இருந்த விக்டிம்ஸ் எல்லாரும் வந்து பேசி யார போட்டோ இருக்கா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய்னா ஐஸ்வர்யா ராய் மட்டும் தான் உலகத்தில் அழகிய அதை நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுதான் இந்த நீங்க சொல்ற CNN ஒன்று தூக்கிட்டு வரீங்க. CNN ஏதோ ஒன்றை தூக்கிட்டு வரீங்க இல்லை, அது அந்த மாதிரி. நான் சொல்றது என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போனேன், இல்லை எய்த்த வீட்டுக்கு போனேன் சொல்றேன். வெறும் ஒரு ஆஃபீஸில் ஐடி கம்பெனியில் வெறும் பொம்பளைங்களாம் வேலை பார்க்குறேன். ஒரு வாரத்தில் கம்பெனி முடிட்டு ஒரு பையனா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பிரேக்கப் 8 மாதம். இதுதான் அந்த ஈகோவை தூண்டுறது. நான் 8 மாதம் 10 மாதத்தில், ஏன்னா இதுக்கு அது அடுத்த ஆஃபர் நிறையா இருக்குது, இவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. எவனையும் கல்யாணம் பண்ண விடாமல் உடைச்சி எல்லாத்தையும் நாசகாரமாக்கி, ஏம்மா இப்படி இவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா இவன், அவன் இல்லைன்னா துரத்தி விட அவனை. எது குழந்தை பெற்றுக்கிற உடனே கல்யாணம் பண்ணனே நீங்கள் குழந்தை பெற்றுக்கூடாது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னாலும் வெயிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியுதுல்ல. இப்போ என்னென்னா நிர்வாணமாக வீடியோ போடலாம் யூடியூப்பில் போட்டு சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தயாராக வீடியோ போடுறோம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆகி அது ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்புச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இப்போ CNN ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னா ரேப் அகாடமின்னு ஒன்று இருக்கு. அதில் பிப்ரவரி மாசத்துல மட்டுமே 62 மில்லியன் மென் அதில் ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஹஸ்பண்டே ஒய்ஃபை செக்ஷுவலாக அசால்ட் பண்ணி அந்த வீடியோஸை சேல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் பார்வை என்னவா இருக்குது சார்? அதாவதுமா நீங்கள் இந்த CNN ஆர்டிக்கலை வச்சு சொல்கிறீங்க, அதை வச்சு நிறையா இந்த லூசு கம்நாட்டிங்கெல்லாம் இருக்காங்க யூடியூப்பில். மீடியாவில் என்ன பண்ணுவான்னா, CNN ஒன்று போட்டான், பிபிசியில் ஒன்று போட்டான், அமெரிக்கன் டைமில் ஒன்று போட்டான், நியூயார்க் டைம்ஸில் போட்டான்னா அதை வேத வாக்காக எடுத்து அப்படியே போடுவாங்க. அது வாராக இருந்தாலும் சரி, ட்ரம்ப் ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா, இவங்க அமெரிக்க பைத்தியங்கள். புரியுதா? அமெரிக்க பைத்தியங்கள். ரெண்டாவது இவங்கெல்லாம் சிந்திக்க தெரியாத ஒரு விஷயத்தை பெரியார் ஒரு விஷயம் சொல்லுவார். என்னென்னா, நான் சொல்கிறேன் எவன் சொன்னாலும் நம்பாத, உன் அறிவுக்கு என்ன ஆயிட்டுதோ அதைப்படி நீ யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணு, நான் சொல்கிறேன்றக்காக நீ நம்பாதன்னு தான் சொல்லுவார். இதுதான் ஒவ்வொரு மனுஷன் சொல்ல வேண்டியது. நீ சொல்கிறது நான் நம்ப வேண்டியதில்லை, என் அறிவுக்கு என்ன ஆயிட்டுதோ அதான் பார்க்கணும். நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. அதோடைய ஆழம் என்ன, இது எதுக்காக இது நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். CNN சொன்னாலும் சரி, இப்போ ஒரு காலத்தில் சொன்ன அமெரிக்க அதிபர் சொல்லட்டுங்க, நீங்களாக நியூஸ் போடுறீங்க, யார் இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லிச்சா இல்லை அதிபர் சொன்னாராம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனே ஒரு கேடு கேட்ட டுபாக்கூர்னு எல்லாருக்கும் தெரியுது. காலையில் 10 மணிக்கு ஒன்று பேசுகிறான், 11 மணிக்கு ஒன்று பேசுகிறான், இப்போ அதிபரே டுபாக்கூர்னு ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ யாரை நீங்கள் நம்புவீங்க? ஸோ என்னதான் இருந்தாலுமே இப்போ ஒரு CNN ஒரு பெரிய நிறுவனம், அது எதுவோ ஒரு ஆதாரம் இல்லாம என்ன ஆதாரம் CNN போட்டிருக்காங்க. அதுல நிறைய பேர் அதுல இருந்த விக்டிம்ஸ் எல்லாருமே பேசியிருக்காங்க. போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கா? அந்த ஆர்டிகல்ல இது மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். ஆர்டிகலோடைய அந்த அதாவது எப்படி உங்களை சுத்துவாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படின்னா யூரோப்பியன் மீடியாவாக இருந்தாலும் சரி, எல்லா மீடியாவில் அதில் 10-20% நல்ல இதுவும் இருக்குது. US பேஸ்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி, அதனோட முதல்ல என்னென்னா பிரம்மாண்டம். ஓகே, பிரம்மாண்டத்தை படுத்தி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நேம் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கட்டுக்கதைகளை பூரா அவுத்து விடுவான்.
புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு வந்து அவ்வளோ பேரழகியாக இருக்கும். ஆனால் உலக அழகின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இது 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது? பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஐஸ்வர்யா ராயோட சூப்பராக இருக்கும். அவ்வளோ இதாக இருக்கும். எந்த வித குறை அறிவுலேயும் சரி, அழகுலேயும் எதுலேயும் குறைச்சல் இருக்கா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயோ, கலர் செலெக்ஷனில் எதுலேயும் இருக்காது. ஆனால் நம்ம யாரை உலக அழகி ஐஸ்வர்யா ராய்னா ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான் உலகத்தில் அழகியா? அதை நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுதான் இந்த நீங்கள் சொல்கிற சிஎன்என்னு ஒன்று தூக்கிட்டு வரீங்க. சிஎன்என்னோ ஏதோ ஒன்று தூக்கிட்டு வரீங்கல்ல, அது அந்த மாதிரி. நான் சொல்கிறது என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு இல்லை எய்த்த வீட்டு பொண்ணை சொல்கிறேன். அவளை மாதிரி ஒரு அழகி கிடையாது அப்படின்னு. சரியா? ஸோ இதுதான் வித்தியாசம். இவளை வந்து அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த போட்டிக்கு அவள் போகவே மாட்டான். அது அவளுக்கு தேவையில்லை. இதுதான் நீங்கள் சொல்கிற சிஎன்எனுக்கும் மித்ததுக்கும். இப்போ இதில் என்ன நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த விதமான ஆதாரத்தையும் வெளியே சொல்லலை. ஃபோட்டோ வெளியே இல்லை. அது காரணம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐயோ பெண்களோட ஃபோட்டோலாம் வெளியிடக்கூடாது அப்படின்றான். ஏன்னா அவன் ஃபேமிலி கேர்ள், அவளை ரேப் பண்ணி அவளோட முழு நிர்வாண படமே ஊருக்கே போயிடுச்சு. அப்புறம் நீ ஏன் அவன் ஃபோட்டோவை போட மாட்டேற, இல்லை அவன் ஃபோட்டோவை போட மாட்டேற அப்படின்னா இதுதான் வந்து ஏமாற்று வேலை. அவள் அட்ரஸை போட மாட்டேன்னுவான். ஆனால் என்ன உங்களுக்கு ஒரே ஆதாரம் என்னென்னா, அது நம்பர் 1 வேர்ல்டில் பெரிய மீடியா. அந்த மீடியாவை சொல்கிறப்ப கரெக்டாக இருக்கும்னு உங்கள் மைண்டில் பூத்துறான் பாருங்கள். அதுதான் அவனுடைய தெல்லவாரித்தனம். புரியுது உங்களுக்கு? உங்கள் மைண்டில் வந்து பூத்திடுவான். அமெரிக்கானா பெருசு, ஆஸ்திரேலியானா பெருசு, வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். புரியுதா? இப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் குழந்தையிலேருந்து நீங்கள் பழகிடுவீங்க. இங்கிலீஷ் படம், ஐயோ இங்கிலீஷ் படம் மாதிரி வருமா, ஹாலிவுட் மாதிரி வருமா, என்ன இருந்தாலும் விஜய் படம் ஹாலிவுட் மாதிரி வராது இப்படின்னு ஒரு இது வந்து உங்கள் மைண்டில் வந்து சிறு வயசுலேருந்தே விதைக்கப்படும். அது உங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் பெருசாக நினைப்பீங்க. கோட் சூட் போட்டவன் தான் அறிவாளி அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ரெடி ஆகிடும். சின்ன வயசுலேருந்தே வரும்போது பார்த்த உடனே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை இது கேமரான்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதாவது பார்த்தா கூட இது கேமரா தான் இருக்குன்னு உங்கள் மைண்டு டக்குன்னு அதை கனெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் உள்ள ஒரு இதுதான் இந்த சிஎன்என் ஆர்டிகல். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கலப்பத்துக்கு அவங்களுக்கு என்ன ஆதாயம்? அவங்க அதுதான் என்னென்னா, அதுதான் ஒரு அதாவது இந்த பிளாக் வேர்ல்டு இருக்குல்ல, அவன் தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காது. அவனுக்கு என்னென்னா, ஒரு பொண்ணு ஆணும் குடும்பத்தில் வாழக்கூடாது. ஒன்றா இருந்தான்னா அவனுக்கு லாபம் கிடையாது. புரியுதா? இப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன ஒருத்தனை லவ் பண்ணுது. அதில் ஒரு எக்கனாமி இருக்குது. பெரிய அளவில் ஒரு பெரிய டர்ன் ஓவர். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக்கல் இது இருக்குது. ஒரே ஒரு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகுது, படிக்குது காலேஜில், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகுது. சரியா? எதுக்கு ஐடி கம்பெனியில் போகுது? அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் வேணும், நல்ல எக்ஸ்போஷர் வேணும். அந்த ஃபியூச்சர் எதில் இருக்குது? மணியில் இருக்குது. ஆமாம், பதவியில் இருக்குது. அப்போ நீங்கள் மாதம் 1 லட்சம் வந்தால் உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்க முடியும். சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வரும்போது ஒரு க்ரூம் பண்ணிக்க முடியும், ஒரு கார் வாங்க முடியும், ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு லைஃப்பை வந்து கொஞ்சம் உங்களோட பொழுதுபோக்கு அப்படின்ற எல்லா விஷயத்துலேயும் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களை முதல்ல வெளியில் கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் கல்வி அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே, பெண் வெளியே கொண்டு வந்தால் தான். ஏன்னா ஆம்பளை வந்து 50% தான் இருக்கான். இவனை வச்சு டர்ன் ஓவர் பண்ண முடியாது. புரியுது அவனுக்கு? அப்போ பெண்ணையும் வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஆப்போசிட் அட்ராக்ஷன் இருக்கும்போது இந்த 2 பேரையும் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமிக்கலாக வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும். வெறும் ஒரு ஆஃபீஸில் ஐடி கம்பெனியில் வெறும் பொம்பளைங்களாம் வேலை பார்க்குறாங்கன்னு நீங்கள் ஒரு வாரத்தில் கம்பெனியை மூடிட்டு போயிடுவாங்க. புரியுதா அவனுக்கு? இல்லை வெறும் பெண்களே இல்லாமல் வெறும் ஆம்பளை பசங்களாம் இருக்காங்க, எங்கே திரும்பினாலும் ஒரு பொண்ணு கூட இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அவன் அந்த வேலையை விட்டு போயிடுவான், இந்த பொண்ணும் போயிடும். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பேசிக் செக்ஸ்ன்னு இருக்குல்ல, பேசிக்காக ஒரு மனிதன் படைக்க விட்டது ப்ரொடக்டிவிட்டி தியரி. உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான் மனிதனுடைய வேலை. அது வந்து நீங்கள் என்ன தலையிலாக புரட்டி போட்டாலும் அது மாறாது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, அப்போ வந்து ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்குல்ல, இதுதான் லைஃப். அது நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சாலும் சரி, முட்டாள்தனமாக யோசிச்சாலும் அதுதான். ரைட்டா? ஏன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி தான் ஒரு ஆணுக்கு பொண்ணுக்கும் மெயின் மேட்ரு. அப்படி இருக்கும்போது அப்போ இவன் வந்து அவனை கவரணும், அவன் வந்து இவளை கவரணும். அப்படிங்கும்போது தான் அங்கே தான் அந்த எக்கனாமிக்கல் பூம் வரும். அப்போ அவளை கவரணும்னா ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை இந்த பொண்ணு அவனை கவர் பண்ணணும்னா ஒரு மேக்கப்பு ட்ரெஸ்ஸை மாற்றணும், இப்போ பிராண்டட் காஸ்டியூமு, பிராண்டட் செருப்பு, ஷூவு, அவளை விட இவன் வந்து நல்லா போய் ஒரு அட்ராக்டிவாக காட்டணும். அப்படிங்கும்போது இந்த போட்டி இதில் தான் உங்கள்கிட்ட காசை பிடுங்க முடியும். ஓகே, ஒரு இதை தூண்டி விட்டு பூம் பண்ணி விட்டு
அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னா இவ்வளோ நாள் 90க்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை. கிராமத்துலேருந்து ஏதோ காலேஜில் படித்து வேலை பார்ப்பாங்க, ஏதோ ஒரு நல்ல சேலை, வருஷத்துக்கு பொங்கல் தீபாவளி மட்டும்தான் சேலை எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ பேண்ட்டு சட்டை அப்படின்னா இருப்பாங்க. அதிகப்படியாக ட்ரெஸ் எடுக்கிறது எப்போனா ஒரு பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ கல்யாணத்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். ஓகே, 5 சேலை பொண்ணுக்கு எடுத்து 5 ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருங்க, மாப்பிள்ளைக்கு 5 பேண்ட் சட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு. சரியா? இதுதான் ஒரு செட்டப்பாக இருந்தது. இப்போ என்னென்னா நம்ம மாதத்துக்கு 2 ட்ரெஸ் எடுக்கிறோம், பார்க்குறப்பெல்லாம் காசு புழங்க ஆரம்பிச்சிது. ஸோ இதை பூம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இதுக்கு அடுத்த கட்டம். இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு ஐடியில் ஒரு பையன் வேலை பார்க்குறான். இவன் இது ஒரு பில்டப் விடுது, ஒரு காஸ்டியூம் போடுது, அது போடுது, அவன் ஒரு பில்டப் போடுறான், பைக் வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான். இந்த 2 பேருக்கு செட் ஆகிடுது, கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டின்னு வாழ்கிறாங்க, ஒரு 2 பிள்ளைங்க பிறகுது, ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இது எப்படி போகுது? இது வந்து எங்கே முடிஞ்சிடும் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ்வளோதான். அந்த பொண்ணு குழந்தை பிறந்தனா அது மேக்கப் கிக்கப்பெல்லாம் விட்டுரும். ஏன்னா ஒரு யதார்த்த வாழ்க்கையில் அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா குழந்தைய பார்க்கணும், புருஷனை அனுப்பணும், வேலைக்கு போக முடியாது ஒரு 6 மாதத்துக்கு. அதோட தன்னை கேர் பண்ணிக்கிறது அப்படியே பெண்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், ஆண்களுக்கும் குறைய ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? தன்னை கேர் பண்ணிக்கிறத தாண்டி பொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு போகும், இவங்களுக்கு வந்து புருஷன் பிள்ளைன்னு இப்படி போகும்போது ரொட்டேஷன் ஆகாது பணம். இப்போ என்னன்னா அப்ரப்டாக கட் பண்ணி ஒரு பையனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுது, பிரேக்கப் 8 மாதம். இதுதான் அந்த ஈகோவை தூண்டுறதுன்னு அர்த்தம். 8 மாதம் 10 மாதத்தில். ஏன்னா இதுக்கு அது அடுத்த ஆஃபர் நிறையா இருக்குது, இவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்படி உருவாக்கி விட்டீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, திடீர்னு எது சொன்னாலும் ஜீரணிக்கவே முடியாது. அப்படி ஒரு சமூகம் இப்போ உருவாயிடுச்சு. இவனுக்கும் ஜீரணிக்க முடியாது, அவனுக்கும் ஜீரணிக்க முடியாது. ஏன்னா இவளுக்கு ஆஃபர் அடுத்து இருக்குது, ரெடியாக இருக்குது. இவன் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கு இவன் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்கா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா அடுத்த லவ், அடுத்தவன் அட்ராக்ட் பண்ண, உனையை விட பாரு சூப்பர் ஃபிகராக நான் பிடிக்கிறேன்னு அவன் போவான். இவன் நீ என்னடா உனையை விட ஒருத்தனை பிடிக்கிறேன்னு இவன் போவான். அப்படி இருக்கும்போது திருப்பி பூம், திருப்பி 2 பேரும் போவாங்க, ஈஸியாக ரூம் போடுவாங்க, பாண்டிச்சேரி போவாங்க. எல்லாரையும் நம்ம சொல்ல, இதை ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணுவாங்க. இல்லை கோயிலுக்கு குளத்துக்கே இப்படி செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கல. இப்போ அடுத்த லவ், அடுத்து இவளுக்காக அதை வாங்கி கொடுக்க, இதை வாங்கி கொடுக்கன்னு இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதோட மூடு விழாவாங்க. இதுக்காக தான் எவனையும் கல்யாணம் பண்ண விடாமல் உடைச்சி எல்லாத்தையும் நாசகாரமாக்கி, ஏம்மா இப்படி இவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா துரத்தி விட. அவனை எது குழந்தை பெற்றுக்கிற? உடனே கல்யாணம் பண்ணனே நீ குழந்தை பெற்றுக்கூடாமா? ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னாலும் வெயிட் பண்ணு, அவன் செட் ஆகிறானான்னு பாரு. இது எல்லாமே இவங்களோட பிளான். எதுக்குன்னா பணத்தை வந்து ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்து அதை எக்ஸ்ட்ராவாக அவங்ககிட்ட இருந்து பிடுங்குறதுக்கான பிளான். ஓகே சார், இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து மோஸ்ட்லி வந்து யூஎஸ்ல தான் நடந்திருக்குன்னு. பட் வந்து இந்த கல்யாணம் இந்த கலாச்சாரத்தை வந்து இது பண்றதுக்காக தான் நீங்க சொல்றீங்க. பட் வந்து அங்க மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி தானே இருக்காங்க, வேணானா டிவோர்ஸ் பண்ணிட்டு போறது. ஸோ அங்க வந்து அந்த மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைம்மா. இங்கே வந்து இருந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஓகே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற பெண்களை விட அமெரிக்க பெண்கள் நல்லவர்கள். நான் வந்து எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறேன். ரொம்ப கேடுகட்ட கேவலமான கல்ச்சர் எங்கே இருக்குன்னா யூஎஸில் இல்லை. நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். புரியுதா? அங்கே எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஒரு 16 வயசு பொண்ணு கூட இன்னொருத்தனோட உழவு வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 38% குழந்தைங்களுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. எங்கே? யூஎஸில் 38% குழந்தைங்களுக்கு அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவங்களோட சர்வே சொல்லுது. சரியா? அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா யாருன்னே தெரியாத பிள்ளைங்களை வச்சு நீ யாரடா குறை சொல்கிறன்ற மாதிரி. ஏன்னா ட்ரம்ப் வந்து பாஸ்டர்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஈரான் மேலே. அதுக்கு அவங்க டேட்டா எடுத்து போட்டாங்க. எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு, எத்தனை பொம்பளைங்க தெருவில் திரியிறாளுங்க, உன் ஊர் எப்படி ஊர் எப்படின்னு. ஆனால் அதை விட மோசமான ஒரு சூழல் அது அமெரிக்கான்றது பெருசெல்லாம் கிடையாது, சென்னையில் இருக்குது. அந்த மாதிரி சென்னையில் அந்த மாதிரியான சூழல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்னன்னா வெளியில் பெருசாக தெரிகிறது இல்லை. இப்போ இது யூஎஸை விட சென்னையில் தான் வந்து அப்படி ஒரு கல்ச்சர் போயிட்டு இருக்கு. இல்லை அப்படி ஒரு கல்ச்சர் இல்லை, அப்படி கல்ச்சர் என்ன கல்ச்சர்? அப்படி கல்ச்சர் இல்லைம்மா. பெண்களை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சென்னையில் வந்து இருக்கிற பெண்கள் அந்த கல்ச்சர் வந்து என்னென்னா அவங்கள விட மோசமாக இருக்காங்க சில பேர், சில பெர்சன்டேஜில். எதை வச்சு சார்? இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியுதுல்ல. இப்போ வந்து என்னென்னா நிர்வாணமாக வீடியோ போடலாம் யூடியூப்பில் சொல்லிட்டான் அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தயாராக இருக்காங்க வீடியோ போடுறது.
கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக டபுள் மீனிங்னு இப்போ சிலதெல்லாம் போட்டுட்ருக்காங்க வீடியோ. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். செக்ஷுவலாக காட்டாமல் நேற்றெல்லாம் வந்து ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்க எப்படி அவங்க வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் எப்படி போய் வெளியே முகத்தை காட்டுவாங்கன்னே தெரியல. ஸோ அந்த சமூகமும் அதை ஒரு பெரிய தப்பாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. டபுள் மீனிங்னு ஒரு இது இருக்குது. அதில் வந்து 2 பிள்ளைங்க டபுள் மீனிங்காக சைகை மட்டும் பண்ணிக்குவாங்க. அதை வச்சு வீடியோ போட்டுருக்காங்க, பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேடு கேட்டது அமெரிக்காவில் கூட கிடையாது இந்த மாதிரியான விஷயம். அப்போ எப்படி இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வேணால் காட்ட தயாராக இருக்கேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப பொறுமையாக பதில் அளிச்சதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.